ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து பாருங்க, தியானமா இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் பாருங்க இலையுதிரா இருக்கிற வாழ்க்கை கிடைக்கும். இலையுதிரா இருக்கிற மரம் எந்த இடத்துல இருந்தா இலை கொட்டாம இருக்கும்? தண்ணி போற இடத்துல பாருங்க, மரத்தை நீங்க வச்சீங்கன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும். உதாரணமாக வாழை மரத்துக்கு தண்ணி அதிகமா தேவைப்படும். அந்த இடத்துல பாருங்க தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா தான் அந்த வாழை மரமே செழித்து வரும். அப்படிதான் பாருங்க, இலை கொட்டாம இருக்கணும்னா வாழ்க்கையில பாருங்க கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கணும். கடவுளோட இணைக்கப்பட்டிருக்கணும்னா வேதத்துல பிரியமா இருக்கணும். வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். 2வது வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல பாருங்க, இலையுதிரா இருக்கிற மரத்தை போல அடுத்த வசனம் வருகிறது. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நீங்க வேதத்தை வாசிச்சுட்டே இருக்க முடியாது. ஆனா வாசிச்ச அந்த ஒரு வார்த்தையை எடுத்து நீங்க தியானத்துல கொண்டு வரீங்களா? மாடு பாருங்க தன்னுடைய உணவை சேகரித்து வாயில வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் வசனங்களை பாருங்க நீங்க அசை போடணும். வசனங்களை நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, அந்த சர்ச்சில் உங்களுடைய ஆலயத்துல சொல்லி கொடுக்கிற வசனங்களை வீட்டுக்கு தியானிக்கிறீங்களா? நீங்க தியானிக்கும் பொழுது பாருங்க இலையுதிரா மரத்தை போல் இருப்பீங்க. உங்க வாழ்க்கை என்னைக்குமே செழிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அநேகம் வந்தாலும் அந்த பிரச்சனையில நீங்க செழிப்பா இருக்கிறது நிச்சயமா மற்றவங்க பார்க்க முடியும். அப்படிதான் இங்க வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கு பாருங்க. பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனையின் மத்தியில பஞ்சம் வராம இல்ல, பஞ்சத்தின் மத்தியில நீங்க செழிப்பா இருப்பீங்க. யோசேப்போட வாழ்க்கையில அதானே நடந்துச்சு. மற்ற இடங்கள்ல பாருங்க தானியம் இல்ல, உணவு இல்லாம இருந்தாங்க. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில தானியத்தை சேர்த்து வச்சாரு. அப்படிதான் உங்க வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார் அப்படின்னா ஒரு புதிய வித்தியாசத்தை காட்டுவாருங்க. நீங்க மட்டும் வித்தியாசமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் ஏங்க டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு உங்களை யாராவது கேக்குறாங்களா? ஏன்டா இப்படி இருக்க, நீ ஏமா இப்படி இருக்கன்னு கேக்குறாங்களா? உங்க வாழ்க்கை பாருங்க, உங்களை தனித்துவ ஒரு மனிதனாக கடவுள் உருவாக்கியிருக்காரு. அதனால மத்தவங்க கேட்கறது வித்தியாசமா கேட்கலாம், உங்களை ஒரு அற்பமா நினைச்சு கேட்கலாம். ஆனா கடவுள் உங்களை பாருங்க விசேஷித்த ஒரு குணமுடைய மனிதனாக வைத்திருக்கிறார். ஆகையால் தான் பாருங்க, இங்க நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருந்தா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. செழிப்பான வாழ்க்கையை ஒருவேளை தடை செய்யணும்னு உங்களுக்கு விரோதமா பல பேர் கூடலாம், பல பேர் பேசலாம். ஆனா அதுக்கு விரோதமா யாருமே செயல்பட முடியாது. கடவுள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி என்ன செய்வார்னா உங்களை செழிப்பா வச்சிருப்பாரு. உங்க வாழ்க்கையில எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைய பாருங்க அவர் நீக்கி போடுவார். உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கணும்னு தான் பாருங்க கடவுள் இந்த உலகத்துல அவர் நமக்கு மானிட பிறப்பாய் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஆகையால் தான் இந்த சங்கீத பகுதியை வாசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அப்போ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இலைய கொட்டாம இருக்கிறதோ, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நடப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் உங்க வாழ்க்கையை பாருங்க மேற்கொள்ள யாராலையும் முடியாது. உங்க வாழ்க்கையை தோற்கடிக்க யாராலையும் முடியாது. உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு விரோதமா செயல்பட்டா கடவுள் பார்த்துக்குவார்னு விட்டுருங்க. ஏன்னா உலகத்துல வாழ்க்கையில பாருங்க போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க இந்த உலகத்துல எவ்வளவுலாம் துன்பப்படுத்தினாங்கன்னு நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும். அவர் நம்ம சோர்ந்து போகாம நடத்துறதுக்காக தான் பாருங்க மானிட பிறப்பை எடுத்து இங்க வாழ்ந்து நமக்காக 33 வருடம் இந்த உலகத்துல என்னெல்லாம் பாடு இருக்கும்னு சொல்லி கடவுளே இங்க வாழ்ந்து பார்த்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா? அப்போ நமக்கு உதவி செய்ய யாரால முடியும்? நம்மளை போல ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் தான் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட தேவனா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, உலகத்துல பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை பாருங்க இலையுதிரா மரத்தை போல நம்ம இருக்கணும். நம்ம பாக்கியவானா இருக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில நினைச்சு பாக்குற ஒரே விஷயம் பாருங்க, பிரச்சனை இல்லை, வேதத்தை தான் நீங்க அதிகமா நேசிக்கணும், வேதத்தை தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படிதான் இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வேதத்துல தியானமா இருக்கிறோமா? பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
நம்ம செய்யறது எல்லாமே நல்லதா நடக்கணும் தான் எல்லாரும் விரும்புவோம். செய்யறதெல்லாம் எல்லாமே வாய்க்கணும், அது வாய்க்காதே போகட்டும் நம்ம சொல்லுவோமா? நடக்காம இருக்கிறதுக்கு எதுக்குங்க நம்ம ஆரம்பிக்கிறோம்? நடக்கணும். அப்போ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவன் சொன்னதை செய்யணும். தேவன் என்ன சொல்லியிருக்கார்? அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அவருடைய வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாயில முனகிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது பாருங்க உங்க வாழ்க்கை செழிப்பும் சீரும் சிறப்புமாக தேவன் மாற்றுவார். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்கப்பா. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று உபாக பகுதியில 28ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே செய்கிறது எல்லாம் வாய்க்கட்டும், நல்லா அமையட்டும், அவன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கட்டும் என்று நீங்க இந்த உலகத்துக்கு வந்து மானிட பிறப்பை எடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்து பார்த்தீங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பலனற்றவர்களாக, ஒவ்வொரு நேரம் உடைந்து போனவர்களாக, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரை இடிந்து போனவர்களாக காணப்படுகிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வர உங்களால மட்டும்தான் ஏசப்பா முடியும். நீங்க தான் கொண்டு வரணும் என்று நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்துல நாங்கள் திரு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.